கானானிய ஸ்திரீ. ரொம்ப நாளா இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்கு வரமாட்டாரா, இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை பார்க்க மாட்டோமா, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒரு சுகம் பெற்றுவிட மாட்டோமா என்று அவள் காத்திருந்திருக்க கூடும். ஏன்னா எவ்வளவு அற்புதம் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறா. தன் மகளுக்கும் அவளுடைய மகளுக்கும் ஒரு அற்புதம் நடந்துராதா, ஒரு அதிசயம் நடந்துராதா, ஒரு எதிர்பார்ப்பு அவளுக்கு இருந்திருக்க கூடும். நான் விசுவாசிக்கிறேன் அந்த எதிர்பார்ப்பு தான் இயேசு கிறிஸ்துவை அந்த வழியாய் கொண்டு வந்திருக்கும். அந்த காத்திருந்தா பாருங்க, அந்த காத்திருப்பு தான் இயேசு கிறிஸ்துவை அந்த வழியாய் கொண்டு வந்திருக்க கூடும். இவள் வடித்த அந்த கண்ணீர் ஒவ்வொரு நாளும் என்ன, தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்திலிருந்து விடுகிற கண்ணீரையும் அவர் காண்கிற தேவன். இவள் பட்ட வேதனையும் இவள் பட்ட புலம்பலையும் தூரத்திலிருந்து என் இயேசு அறிந்திருக்க வேண்டும். இவ யூதன் அல்ல, இவ யூத தேசத்தை சேர்ந்தவள் அல்ல, இவ ஒரு கானானிய ஸ்திரீ, இவ ஒரு புறஜாதி, இவள் ஒரு புறஜாதி தேசத்தை சேர்ந்தவள். ஆனால் ஏதோ ஒன்று இவள் மனதில் இருந்தபடினாலே, பிரதர் சிஸ்டர், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தாயே தகப்பனே, இன்னைக்கும் நீங்க தேடி போல உங்களை தேடி இயேசு இங்க வந்திருக்கிறார். உங்க கண்ணீர் அவரை இங்க கொண்டு வந்திருக்கிறது. உங்க புலம்பல் ஏதோ ஒரு நம்பிக்கை, மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறீங்களே, அவர் வேற எங்கேயோ போறதுக்கு இருந்தா, ஆனா அவர் இங்க வந்திருக்கிறாருங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்களே, அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு உங்க அருகாமையில இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. நான் சொல்றேன், அவர் உங்க பெருமூச்சை கேட்டு இருக்கிறாரு. வேதம் சொல்கிறது, உன் வாயில் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்க வலி அவருக்கு தெரியும், உங்க வேதனை அவருக்கு தெரியும். நீங்க சொல்லிதான் அவருக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல. உங்க நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறாருங்க. இரவெல்லாம் நீங்கள் வடித்த கண்ணீர், உங்க தலானியை நினைத்தது அவருக்கு தெரியும். அவர் பார்த்திருக்கிறாரு. நீங்க தனி அறையில நின்னுட்டு, கிச்சன்ல நின்னுட்டு, பெட்ரூம்ல நின்னுட்டு, தனி மனிதனாய் நின்று அழுவதை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, என் இயேசு தூரத்திலிருந்து அவர் அறிந்திருக்கிறார். அதனால சொல்றாரு, உன் தலகாணிக்கு அந்த கண்ணீரின் வேல்யூ தெரியாது, தொடச்ச கர்ச்சீஃபுக்கு அந்த கண்ணீரின் வேல்யூ தெரியாது. சொல்றாரு, உன் கண்ணீருக்கு மதிப்பு எனக்கு தெரியுமா, உன் கண்ணீரின் மதிப்பு எனக்கு தெரியும். அதனால சொல்றாரு, உன்னை விடுவிக்கும்படி, உன்னை தூக்கி நிறுத்தும்படி உன் அருகாமையிலே நான் வந்திருக்கிறேன். அன்னைக்கு தீரு சீதோன் பட்டணத்தின் வழியாய் போவதற்கு எந்த காரணமும் இல்லை, ஆனா அவர் அந்த பட்டணத்தின் வழியாய் வந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஸ்திரீயின் மன குமுறுதல் அவரை அழைத்து வந்திருக்கும்.